ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் எடுத்தோன்னே மீனாவுக்கும் நம்ம முத்துக்கும் சண்டைங்க. என்னடா அது லவ் பேர்ட்ஸாக சுற்றிட்டு இருந்தவங்க திடீர்னு என்னடா சண்டை போட்டுக்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? எப்போ பாரு லவ் பேர்ட்ஸாகவே சுற்றிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. அதுக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன சண்டை வேணும். அப்போ ஒரு பாட்டு வேணும். சண்டைக்காரி நீ தான், என் சண்டை கோழி நீ தான், சத்தியமா இனிமே என் சொந்தம் எல்லாம் நீ தான். இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்கணும்டா அப்போ தான் நல்லாயிருக்கும். இவங்க 2 பேத்துக்கு இடையில செம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. என்னன்னா ஆபத்துனா தான் பொண்டாட்டி கொண்டா முன்னாடி இவர் வந்து நிற்கிறதும், புருஷனுக்கு கொண்டா இவங்க வந்து நிற்கிறதும் வேறு லெவலில் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, நாட்டாமல் தீர்ப்பை மாற்றி சொல்லுங்கிறாங்க. யாரடா சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? ஸ்ருதியும் ரவியும் இவங்க வந்து பஞ்சாயத்து வைக்கிறாங்க. முத்து, உங்களுக்குலாம் மீனா மாதிரி ஒய்ஃப் கிடைச்சது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல, அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்தா தான் பிடிக்காதுல்ல, போங்கடா நான் அப்படி தான் நடந்து பண்ணுறாரு. வீம்புக்குன்னு பண்ணாதப்பா, கொஞ்சமாக புரிஞ்சுக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்க, இவங்க ஒரு பக்கம் அப்படியே போட்டு இவங்க ஒரு பக்கம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. அங்கே போனால் சீதா ஒரு பக்கம் கான்ஸ்டபிள் சார்ட்ட யார்ட்டையாவது வட்டிக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்க, போலீஸாகாரன்ட்டு இப்படி வட்டிக்கு காசு கேட்குறியம்மா, இது ரொம்ப தப்புமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உனக்காக நான் என் உயிரையும் தருவேன், இதை தரமாட்டானா அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அப்பா நல்லா வருவாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நீ நம்ம ஃபேமிலியில் ஒருத்தி தான், அதனால நான் 1 லட்ச ரூபாய் தரேன், நீ எனக்கு திருப்ப தந்துருன்றாங்க. இதை வாங்கிட்டு போய் அக்காட்ட கொடுக்க, இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிட்டியம்மா, நீ எனக்கு சிறந்த ஒரு தங்கச்சி வாங்குறாங்க. அப்பா போலீஸ்கார்ட்ட காசு வாங்கியிருக்கீங்க, சீக்கிரம் கொடுத்துங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் முத்துக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். அதுவும் இவர் தான் தெரிஞ்சுன்னா அதுக்கும் மேலே ரொம்ப கடுப்பாகுவார். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அமௌண்ட்டு கிடைச்ச சந்தோஷத்துல இவங்க வீட்டுக்கு திரும்ப வந்துட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் மனோஜ் உடம்பு சரியில்லாம போயிடுச்சுங்க. உடனே விழுந்து கவனிக்கிறாங்க நம்ம ரோஹிணி. என்னத்தான் நீ விழுந்து கவனிச்சாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும்பாங்களே, அந்த மாதிரிங்க. நம்ம மனோஜுக்கு எப்படியும் மண்டையில் மசாலாவே இல்லை. உடனே சரி அம்மாட்ட பேசுவோன்னு சொல்லிட்டு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க.